ஃபார் லூப்பை நம்ம கண்டிஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை அரே ஆப்ஜெக்டை லூப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வைல் லூப்பையும் டூ வைல் லூப்பையும் கண்டிஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அரேவையோ ஆப்ஜெக்டையோ லூப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வைல் லூப் வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். வைல் லூப் வந்து கண்டிஷனுக்காக எழுதுறதுனால நான் ஃபஸ்ட்டு n அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூவாக 0 அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட போன வீடியோவில் பார்த்த கண்டிஷனல் ஃபார் மாதிரியே தான். ஃபாரில் எழுதின கண்டிஷனை நம்ம அப்படியே வைல் லூப்பை வச்சு நம்ம எழுத போகிறோம். இப்போ எனக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம வைல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துடணும். பக்கத்தில் சிம்பிள் பேரந்திசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுக்குள்ளே கண்டிஷன் வந்து கொடுக்கணும். n <= 5 அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். அண்ட் அடுத்ததாக வெளியே கர்லி பிரேசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். என்னோட வேல்யூ 0வாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வைல் லூப் வந்து nல ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ 5 இல்லை அதுக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகும். ஒன்ஸ் 5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். இந்த இடத்துல என்னோட வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து கன்சோல் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ என்னோட வேல்யூ நம்ம 0வாக கொடுத்துருக்கோம். நம்ம கண்டிஷனை மீட் பண்ணி அந்த வைல் லூப் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா அந்த என்னோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல n = n + 1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். அப்போ என்னோட வேல்யூ வந்து ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இந்த லைன் எப்படி வேலை செய்யணும்னா nல கரண்ட்டாக என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து எடுத்துக்கும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 0 இருக்கும். 0 + 1 வந்து ஆட் ஆகிட்டு திரும்பவும் nலேயே வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது n 1 அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கும். அப்போ 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 0 கன்சோல் ஆகிருக்கும். இப்போ n 1ன்னு அப்டேட் ஆனங்காட்டிக்கு 1 கன்சோல் ஆகிருக்கும். திரும்பவும் இந்த இடத்துல nல என்ன வேல்யூ கரண்ட்டாக இருக்கோ, ஸோ 1 வந்து இருந்திருக்கும். 1 + 1 2ன்னு மாறி இருக்கும், அது கன்சோல் ஆகிருக்கும். அடுத்து 2 + 1 3ன்னு மாறி nல ஸ்டோர் ஆகிருக்கும், அது கன்சோல் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம எந்த நம்பர் வரும்போது கண்டிஷன் பிரேக் ஆகணும்னு எழுதியிருக்கிறோமோ அது வரைக்கும் ஒவ்வொன்றா இந்த n வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் நம்ம இப்போ கண்டிஷன் எழுதியிருக்கிற மாதிரி இந்த 5 வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது n இன்க்ரிமெண்ட் ஆகி 6ன்னு மாறி இருக்கும். ஸோ 6ன்னு மாறும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகிருக்கும். அதனால் இந்த வைல் லூப் வந்து ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணியிருக்கும். இப்போ மறுபடியும் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நோடை வச்சு இந்த ஃபைலை ரன் பண்ணிடுவோம். ஃபைலோட நேம் வந்து வைல் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ என்னோட வேல்யூ ஒவ்வொன்றும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. 0லேருந்து 5 வரைக்கும் நமக்கு கன்சோல் ஆகிருக்கு. 6 ஆகும்போது வைல் லூப் ரன் ஆகிற ஸ்டாப் பண்ணியிருக்கோம். வைல் லூப்பை வந்து என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைல் லூப் மினிமம் ஒரு டைமாவது ரன் ஆகிருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து இனிஷியலாக ஃபால்ஸாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ n = 0ன்னு வச்சதுனால ஃபஸ்ட் டைம் கண்டிஷனை செக் பண்ணும்போது 0 <= 5 அப்படிங்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ட்ரூங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கும். இந்த லூப்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிருக்கும். இதே 6ன்னு வரும்போது அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து வந்திருக்கும். ஃபால்ஸ் வந்ததுனால நமக்கு அந்த வைல் லூப் ரன் ஆகாமல் ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ இனிஷியல் வேல்யூவாக 0க்கு பதிலாக நான் 7 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போதே வந்து 7 <= 5 கிடையாது. அதனால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இனிஷியலாகவே ஃபால்ஸ் வந்ததுனால இந்த வைல் லூப் வந்து ஒரு டைம் கூட நமக்கு ரன் ஆகிருக்காது. இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு எந்த அவுட்புட்டுமே வந்து வரல. திரும்பவும் நம்மளோட பாத்தாக வந்து வருது. அப்போ இனிஷியலாகவே கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த வைல் லூப் வந்து ஒரு டைம் கூட ரன் ஆகாது. இனி அடுத்ததாக நம்ம டூ வைல் லூப் வந்து பார்ப்போம். இந்த டூ வைல் லூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸிட் செக் லூப் அப்படிம்பாங்க. ஏன்னா கண்டிஷன் வந்து இப்போ வைலில் இருக்கிற மாதிரி டாப்பில் இருக்காது. கோட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கண்டிஷனே வந்து செக் பண்ணுவோம். எக்ஸிட்டில் கண்டிஷனை செக் பண்ணுறதுனால டூ வைல் லூப்போட கண்டிஷன் இனிஷியலாகவே ஃபெயிலாக இருந்தாலும் ஒரு டைம் வந்து அந்த லூப் ரன் ஆகிருக்கும். இதை வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுவோம். நான் இதே மாதிரி s = 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். let s = 0. அடுத்ததாக டூ வைல் லூப் எழுதும்போது டூ அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுப்போம். அதுக்குள்ளே கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம வைலுக்கு என்ன கோட் இருந்ததோ அதையே வந்து கொடுப்போம். console.log s. அதுக்கப்புறம் எஸ்ஸை இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணணும். s = s +1. இந்த டூவோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வைல் கீவேர்டை கால் பண்ணியிருக்கணும். இதுக்கு பேரந்திசிஸ்க்குள்ளே நம்ம கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம். s <= 6 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எஸ்ஸோட வேல்யூ 6 இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகலான்னு கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்ஸோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போ எந்த ப்ராப்ளமே இல்லை. நம்ம லூப் ரன் பண்ணோம் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகும். ஸோ 0லேருந்து 6 வரைக்கும் ரன் ஆகிருக்கு. பட் இதுவே வந்து இனிஷியலாகவே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 10 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். இப்போ இனிஷியலாகவே
10 less than or equal to 6 வந்து கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் டூ பிளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷனை இனிஷியலாக செக் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால டூ பிளாக்குள்ளே இருக்கிற கோட் ஒரு டைம் ரன் ஆகிருக்கும். அது ரன் ஆனதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால செகண்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து போகாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இனிஷியலாக வந்து நடந்திருக்கும். எஸ்ல இருக்கிற 10 வந்து நமக்கு கன்சோல் லாக் ஆகிருக்கும். அப்போ டூ வைல் லூப் வந்து இனிஷியலாகவே கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆனால் கூட அதுக்குள்ளே இருக்கிற கோர் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைமாவது ரன் பண்ணியிருக்கும். பட் வைல் லூப் ரன் ஆகணும்னா இனிஷியலாக கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் மினிமம் ஒரு டைமாவது ரன் ஆகிருக்கும். மேக்ஸிமம் வந்து அதோட கண்டிஷன் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் ரன் ஆகும். பட் மினிமம் ஒரு டைமாவது ரன் ஆகணும் அப்படின்னா வைல் லூப்பில் கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ மற்றபடி நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நம்ம எப்படி பிரேக் கண்டினியூ எழுதிக்கிட்டோமோ அதே மாதிரி வைலுக்கும் டூ வைலுக்கும் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது பிரேக்கும் கண்டினியூவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.